ரொம்ப நாளா ஓடிடியில் வராமல் இருந்த பல்டி படம் இப்போ ஓடிடியில் வரப்போகுது. ஜூலை 10 சோனி லிவ்ல இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதர்வாவோட இதே முரளி மூவிலிருந்து அடுத்த சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு குத்து சாங்கா ரிலீஸ் ஆயிருக்கு. மாதவனோட ரன் படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாக ஒரு புது போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி இப்போ கரண்டா கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மூவில ரியா ஷிபு ஒரு முக்கியமான ரோல் பண்றதா அனிசிப்பா வந்திருக்கு. அண்ட் இவங்க சியான் 63 மூவிலையும் இருக்காங்க. இப்போ இந்த மூவிக்குள்ளேயும் வந்திருக்காங்க. இதை முடிச்சுட்டு விஜய் சேதுபதி அடுத்து மணிரத்னம் டைரக்ஷன் பண்ற மூவிக்கோட ஷூட்டிங்க்கு போறது அனிஸ் வந்திருக்கு. பாண்டிச்சேரி அண்ட் சென்னையில இந்த மூவிக்கான ஷூட்டிங் நடத்த இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சாய் பல்லவி இந்த மூவில ஃபீமேல் லைட்டா பண்ண போறாங்க. இந்த மூவிக்கான ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகல. ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரீ பிசினஸ் ஒரு 43 கோடி கிட்ட நடந்திருக்கு. ஓடிடி ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க வித்துட்டாங்க. டாக்ஸிக் மூவில இருந்து ஒரு புது கிளிம்ஸ் வீடியோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டாக்ஸிக் மூவில வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸை வச்சு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இவங்க விட்ட டீசருக்கே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு. அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோலயுமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் அப்படிதான் இருக்கு. சோ இது அவங்க வேணும்னே திணிக்கிற மாதிரி தான் இருக்கு. கேஜிஎஃப் படத்துல என்னதான் சண்டை காட்சிகள் அதிகமா இருந்தாலும் அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் போனாங்க. ஆனா இந்த படத்துக்கு அப்படி கண்டிப்பா இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படிதான் அவங்க விட்டுற கிளிம்ஸ் எல்லாம் இருக்கு. கீது மோகன் தாஸ் டைரக்ஷன்ல யாஷ் நயன்தாரா, கேராவதானி, ருக்மிணி வசந்த், ஹியூமா குரேஷி நடிக்கிறாங்க. ரவி பசூர் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 26 மூவி ரிலீஸ் ஆக போகுது. லோகேஷ் கனகராஜோட டிசி படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போறது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே ஜூலை 31 தான் பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷனோட சிக்மா படமும் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த ரெண்டு மூவிஸும் ஜூலை 31 கிளாஷ் ஆகுது. இந்த ரெண்டு மூவிஸ்க்குமே ஒரு டிசென்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஹிட் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா பாரஞ்சித் படம் டிராப் ஆயிடுச்சா? ஏன்னா சூர்யா 49 ஹெச்வினத்தும் சூர்யா 50 நெல்சன் எடுக்க போறதா டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ அதனால இந்த படம் டிராப் ஆகுற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பா டிராப் கிடையாது. ஃபியூச்சர்ல இந்த காம்போ நடக்கும். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இந்த படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இதுல எம் குமரன் சன்னா மகாலட்சுமி படம் மட்டும்தான் ஹிட். மற்ற படங்கள் எதுவும் பெருசா போகல. சூர்யா 48 மூவில கைடு லோகர் ஹீரோயின் தானா இல்ல முக்கியமான ரோலா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்திலாம் இப்போதைக்கு எதுவும் ரிவீல் ஆகல. அவங்களுக்கு என்ன ரோலுங்கிறதெல்லாம் அது இனிமே தான் ரிவீல் ஆகும். தமிழ் சினிமா விஜய்க்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறதா சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே அதுக்கான அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பத்தி ரீசெண்டா போட்ட வீடியோல நான் பேசியிருக்கேன். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சீக்கிரமே இந்த படம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு அதிகம். மஞ்சள் வீரன் படம் டிராப் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி எதுவும் அப்டேட் வரதில்ல. இதை பத்தி எனக்கு தெரியல. இதை தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட தான் கேட்கணும். லிங்கம் சீரீஸ்க்கான ரிவ்யூ கேட்குறீங்க. டீசென்டான சீரீஸா தான் இருக்கு. பெருசா எதிர்பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கும் டீசென்டா இது இருக்கும். இதை பத்தி ஆல்ரெடி இந்த மூவிஸ்க்கான வசூல் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மூவிஸ்க்கான ஃபுல் வசூல். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த ஃப்ரேம் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. தீபாவளி மூவில வரக்கூடிய சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம் இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.